நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த நாளிலே தேவன் நம் மத்தியிலே பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தடைகளை நீக்கப்படுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க முன்னேற முடியாதபடிக்கு, எந்தெந்த காரியத்தில் உங்க வாழ்க்கையில தடைகள் காணப்பட்டதோ, ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றும்படியாக இந்த நாளில் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த செய்தியின் முடிவிலே உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல தடைகள் காணப்படுகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் காணப்படலாம், பொருளாதாரத்தில் முன்னேற முடியாதபடிக்கு தடைகள் காணப்படலாம், தேவனுக்காக எழும்பக்கூடாதபடிக்கு தடைகள் காணப்படலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தடைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த தடைகளை சிலர் அவர்களாகவே பிரயாசப்பட்டு அந்த தடைகளை மேற்கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் அநேக வேளைகளில் என்ன செய்கிறது என்றால் ஃபெயிலியராகத்தான் மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வருகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடைகள் காணப்படுகிறதோ அத்தனை தடைகளையும் நாம் இந்த நாளிலே அவருடைய பலத்தினால் முறியடித்து நாம் தேவனுக்காக எழும்ப போகிறோம். அல்லேலூயா. பல ஆண்டுகளாக உங்க வாழ்க்கையில தடைகள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த தடைகளை நீக்க போகிறார். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த பொழுது அவர்கள் வாழ்விலே அவர்கள் முதலாவதாக தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனம் முதலாவது எகிப்து என்ற அடிமைத்தனத்தினால் தடைகளில் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் வாழ்க்கையில விடுதலையோடு தேவனை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. ஆராதிக்க முடியாதபடிக்கு எகிப்திலே காணப்பட்டதான 10 வித ஆவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை கட்டி வைத்து அவர்கள் வாழ்வில முன்னேற முடியாதபடிக்கு தடை ஏற்படுத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்கிற பொழுது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கமே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துள்ள மக்கள் எதையோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசியங்கள் பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவுகிறார். கழுவுகிறதின் நோக்கம் என்ன? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆராதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தினை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய பிரதான நோக்கம் இந்த இம்மையிலும் சரி, நாம் மரித்து பரலோகம் போனாலும் சரி, நாம் இரவும் பகலும் தேவனை என்ன செய்ய போகிறோம்? ஓயாமல் அவரை ஆராதித்துக் கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆனால் நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆராதனை செய்ய முடியவில்லை, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லை, அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறது. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவர்கள் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு சிலர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஜெபிக்கவே மனசு வர மாட்டேங்குது, எனக்கு ஆராதிக்கவே மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, நான் சும்மாதான் என்ன செய்யறேன், உட்கார்ந்து இருக்கேன். அது காரணம் என்ன? ஒரு அசுத்தாவி உங்களுடைய வாழ்க்கை தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த தடைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
அநேகர் பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவனை நல்ல விடுதலையோடு ஆராதிப்பார்கள், விடுதலையோடு உற்சாகமா ஊழியம் செய்வார்கள். ஒரு 3 வருடம் 4 வருடம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சபைக்கு வர்றதா இருக்கலாம், கர்த்தருக்காய் கொடுக்கிறதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் முன்னணியில் நிற்பார்கள். ஆனால் அதற்கடுத்து நீங்க அவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உற்சாகம் என்ன செய்யாது, இருக்காது. விடுதலையா கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே பிசாசு அவர்களை என்ன செய்து விடுகிறான், அடிமைப்படுத்தி விடுகிறான். இன்றைக்கு அந்த அடிமைத்தன கட்டிலும் தான் கர்த்தர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை மோசேக்கு சொல்லுகிறார். மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. சரி, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாதிருந்தது. இந்த முட்செடி எதை காட்டுகிறது என்றால் உபத்திரவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? உபத்திரவம், துன்பங்கள், நெருக்கங்கள், இதற்கு அடையாளமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. ஆனால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார் என்றால் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் முட்செடியில் ஏன் அவர்களுக்கு தரிசனமானார் என்றால், இதுவரைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்த பாதை. அந்த முட்கள் நிறைந்த அந்த ஜனங்களை நான் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய போகிறேன், விடுவிக்க போகிறேன். நான் அவர்களுக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க போகிறேன். எழுப்புதல் அக்கினி அவர்களுக்குள் போட போகிறேன். அந்த அக்கினி அவர்களுக்குள் பற்றி எறியும் பொழுது அது அவர்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பல ஆண்டுகளாக நீங்க சில உபத்திரவத்தின் வழியாக வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை தர விரும்புகிறார், அந்த கிருபையை கர்த்தர் தர விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் முட்செடி நடுவிலே தரிசனமாகி, எதன் நடுவிலே தரிசனமாகிறார்? முட்செடி நடுவில். ஆனா முட்செடி எரியவில்லை. ஆனால் முட்செடியின் வாழ்க்கை இதோடு முடிவுக்கு வருகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த லைஃப் முடிவுக்கு வருது? அப்ப இதுவரைக்கு உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ராஜா என்ன செய்தான, கொடுமையா வேலை வாங்கினான். அவங்களுக்கு சுதந்திரமே இல்லை. அடிமை எப்படி சுதந்திரமா வாழ முடியும்? யோசித்து பாருங்க. பல தலைமுறைகளாக அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, அவர்களுக்கு சுயாதீனமா வாழ தெரியாது, அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட வருகிறேன். எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தன நுகத்தை முறிக்கும் பிடிக்க நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்லுகிறார், வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகிவிட்டு ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் பரிசுத்தர், நான் எப்படிப்பட்டவர், அதனால் நீ என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், நீ என்னை ஆராதிக்க வேண்டுமானால்
உன் கால்களில் இருக்கிற அழுக்கையோடு கூட என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க. கால் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்முடைய நடக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கால்களில் இருக்கிற பாதரட்சை என்ன செய்ய, கலட்டி போடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சீசருடைய கால்களை இயேசு கழுவி கொண்டே வருவார். அப்படி கழுவுகிற பொழுது பேதுரு சொல்லுவாங்க, நீர் ஒரு காலம் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்லுவார், வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முற்றிலும் எப்படி இருக்கிறானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் தங்களுடைய வெளிப்படையான நடக்கைகளை என்ன செய்ய வேண்டும், கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. மற்றபடி அவன் எப்படி இருக்கிறானா, முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லு. ஆனா பேதுரு சொன்னா, என்ன தலையிலிருந்து அப்பன் எனக்கும் உங்களுக்கும் பங்கு இல்லைன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு தெரியுங்க, கழுவி இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அது மறுபடி பிறக்கிறதுக்கு அடையாளம். மறுபடி பிறந்து விட்டாலும் நாம் அனுதினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் நிலைத்திராது. அதனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். அல்லேலூயா. இதைத்தான் மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என் பக்கத்தில் வருகிறாய், ரொம்ப நல்லது. ஆனா என்னிடத்தில் பக்கத்தில் வர வேண்டுமானால் நீ உன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி உன்னை சுத்திகரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் உன்னை நடத்த வேண்டுமானால் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாத மனிதனை நான் நடத்த முடியாது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை என்றால், அநேகருடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு ரகசிய பாவம், ஏதோ தேவன் விரும்பாத ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆனால் தேவன் அவர்களை நடத்த முடியவில்லை. ஏன் நடத்த முடியவில்லை? அவர்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இப்ப கர்த்தர் சொன்னார், நான் உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறேன், ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நீ பரிசுத்தம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்த வேண்டுமானால், உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்த வேண்டுமானால், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நடத்த வேண்டுமானால், உன்னை குறித்து தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னை அனுதினமும் தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அப்பா நான் இருக்கிற இடம் பரிசுத்தம், நீ என் பக்கத்தில் நெருங்கி வர வேண்டுமானால், நான் உன்னை தொடர்ந்து நடத்த வேண்டுமானால், என்னுடைய தரிசனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், என்னுடைய வழிநடத்தலை நீ தொடர்ந்து பெற வேண்டுமானால் நீ உன்னை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை உன் அனுதின வாழ்க்கையில, இந்த பூமியில கடைசி வினாடி வரையிலும் அனுதினமும் தேவ சமூகத்தில காலையில் எழுந்த உடனே கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லிவிட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட வேண்டியது அனுதினம் அவசியம். அவருடைய வார்த்தையினால் கழுவப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியம். அவருடைய நாமத்தினால் கழுவப்பட வேண்டியது அவசியம். 4 காரியத்தினால் அனுதினமும் தேவ பிள்ளைகள் கழுவப்படணும். எதனால கழுவப்படணும்? இயேசுவின் ரத்தத்தினால. அதுக்கடுத்து தேவ வார்த்தையினால. எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். Hebrew chapter 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கருக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும்
வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ வார்த்தையை வாசிக்கிறது மட்டுமல்ல, தேவ வார்த்தையை தியானிக்கிறது மூலம் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அநேகர் தேவ வார்த்தையை வாசிக்கிறார்கள், ஆனா தேவ வார்த்தையை தியானிப்பதில்லை. தேவ வார்த்தையை நீ அசை போடும் பொழுதுதான், தியானிக்கும் போதுதான் அந்த தேவ வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. அந்த தேவ வார்த்தை உன்னை நடத்த முடியும். தேவ வார்த்தை உன்னை நடத்த வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னார், யோசுவா நான் உன்னை நடத்தணும் அப்படின்னா முதலாவது நீ வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமான். இன்னைக்கு நிறைய பேர் புத்திமான நடக்க முடியல. நிறைய பேர் சிக்கல்ல மாட்டிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த போன் கால்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இதுல ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசும்போது சரி, பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது சரி, வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவைக்கு மட்டும் பேசணும். தேவைக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. என்னன்னா என்ன, அதோட நிப்பாட்டிடணும். ஆனா இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், தேவையில்லாம போன் கால்ல பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் இந்த தேவ வார்த்தை பாவம் செய்யாதபடிக்கு ஒண்ணு என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதம் 119 9 11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஐயா, வேத வசனத்தை தியானிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற பழக்கமே கிடையாது. சபைக்கு போறோம், கூட்டத்துக்கு போறோம், ஏதோ ஆவியில நிரம்புறோம். ஏன் நிறைய பேரால நிக்க முடியல தெரியுமா? என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு நான் என்ன செய்வேன், ஒப்பிடுவேன். பெருமலை பொரிந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மீது கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து மோதின போது அது விழுந்தது. விழுந்து முழுவதும் என்ன செஞ்சுதான், ஆனா அழியாம இருக்குன்னு என்ன செய்யணும்? வாசிங்க அடுத்து. எத்தனை அவசரம்? 27 வாசிங்கப்பா. 26 இருந்து வாசிங்க. 26. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்யாதவங்க வந்தோ. 24 வாசிங்க. ஏனென்றால் அது எதின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்குது? கண்மலைனா தேவ வார்த்தை. தேவ வார்த்தையினால் உன் இருதயம் அஸ்திபாரம் படப்பட்டிருக்குதா? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கணும்? யோசித்து பாருங்க. ஏன் ஒரு சின்ன சபல புத்தி வருது நிறைய பேருக்கு? என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? வசனம் இல்லை. என்ன இல்லை? தேவ வார்த்தை இல்லை. தேவ வார்த்தையினால், தேவ வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் பிளஸ் பிரேயர் ரெண்டையும் பிரிக்க முடியாது. வேத தியானத்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. ஆனா அன்னைக்கு வேத தியானத்தை பிரிச்சுட்டாங்க, ஜெபத்தை என்ன செய்தாங்க? ரெண்டுமே அவசியம். வேத தியானம் அவசியம், ஜெபம் அவசியம். இப்படிப்பட்டவங்க தான் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். அவனுக்கு என்ன சோதனை வந்தாலும், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா சோதனை குறிக்குது. சோதனை எல்லா மனிதனுக்கும் வருங்க. ஆனா யார் நிக்க முடியாத? இப்ப கேள்வி, யார் நிக்க முடியும்?
தேவனுடைய வார்த்தையினால் தன் இருதயத்தை யார் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நிற்க முடியும். அல்லேலூயா. மற்றவர்கள் நிற்க முடியாது. இதைத்தான் சங்கீதம் 119:11 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமாகுமா, உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறனால. வசனம் இருக்குதா சகோதரா சகோதரி? தனிமையில இருக்கும் போது வசனம் இருக்குதா? இல்ல சொந்த கதை சோக கதை இருக்குதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த கதையும் சோக கதையும் தான் இருக்குது. அது இருந்தா அவ்வளவுதான், அதெல்லாம் நிக்கலாம் முடியாது. தனியா உட்கார்ந்து ஒரு வார்த்தைய அசைப்பட்டு பாருங்களேன். அப்படி சொன்ன சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை, இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணி பாருங்களேன், அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிடும். வார்த்தை என்ன செஞ்சிடும்? நீ வார்த்தைய மட்டன் கறி சாப்பிட்டுருக்கீங்களா? நல்ல சுவைச்சி நல்லா சாப்பிட்டீங்கன்னா எசன்ஸ் போக வேண்டிய அளவுக்கு என்ன செய்யும்? அதே மாதிரி வசனத்தை என்ன செய்யணும்? நல்லா அசை போடணும். ஆனா நம்மாட்டு மேல் புல்லு தான் மேயிறது. எந்த புல்லு மேயிறது? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படி படிச்சுட்டு கடற்கடன்னு ஓடிக்கிறது. வசனம் படிச்சது மனசுல இருக்கான்னு கேளுங்க. எத்தனை பேருக்கு படிச்ச வசனம் என் உள்ளத்துல தங்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். நான் படிச்சது அப்படியே உள்ளத்துல என்ன செய்யுதுன்னா பசுமரத்து ஆணியை போல பதிவாகி விடுகிறது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். வேற எங்க பெருமலை வந்தா எங்க நிக்க? பெருமலை சொரிந்த எங்க நிக்க? பெருங்காற்று வந்தா அது வர்றதுக்கு முன்னாடி நம்மாக்கள் ஓடி போயிருந்தான். அது எதுக்கு தொந்தரவு? நாங்களே காலி பண்ணிடுறது பாஸ்டர் அப்படின்னு. ஒரு ஆத்மா காணும், 1-2 தான் ஆத்து தான் கையை உயர்த்துச்சு. தயவு செய்ய சொல்றேன், வேத வசனத்தால நீங்க என்ன செய்யப்படணும்? கழுவப்பட்டாதான் கர்த்தர் உங்களை நடத்த. இல்லை அப்படின்னா கர்த்தர் உன்னை நடத்த. ரட்சிக்கப்படும் போது இலவசம். ஆனா அதுக்கடுத்து தொடர்ந்து மோசே நான் உன்னை நடத்தணும் அப்படின்னா உன் கால்கள் இருக்கிற தூசி என்ன செஞ்சிருப்பா? கலட்டிரு, செப்பலை கலட்டிரு. என் வார்த்தையினால பரிசுத்தமாக அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எதனால பரிசுத்தமாகணும்? வார்த்தையை வாசித்து தியானிக்கிறோமா? தியானிக்கிற அனுபவமே நிறைய பேருக்கு. அவங்க மெசேஜ் கேட்கறீங்க, இவங்க மெசேஜ் கேட்கறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். தனிப்பட்ட விதத்தில் உட்கார்ந்து வேதத்தை எவ்வளவு நேரம் இருதயத்துல மைண்ட்ல அசை போடுறீங்க? பக்கத்துல எப்படி சொல்லுங்க. தனிப்பட்ட விதத்துல தேவ வார்த்தைய எவ்வளவு நேரம் வாசித்து தியானிக்கிறீங்க? கேளுங்க பார்க்கலாம். நாங்க பைபிளே படிக்கிறது இல்லையா? இதுல எங்க தியானிக்க? கவலைப்பட வேணா சொல்லுங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் மூச்சு 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 நடு செய்வோம். கவலைப்பட்டுட்டே இருப்போம். என்ன பண்ணிட்டு இருப்போம்? சும்மா உட்கார்ந்து இருப்பேன். பைபிள் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். இப்படி நிறைய ஆத்துமாக்கள் இருக்கப்பா. என்ன சொல்றது? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஏன் நடத்தல தெரியுமா? நீ தேவ வார்த்தைக்கு என்ன கொடுக்கல முக்கியத்துவம்? தேவ வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? எரேமியா 23:23 இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று. எரேமியா என் வார்த்தை அக்கினி. அது எத்தனை வசனம்? 29. வாசிங்க பார்க்கலாம். என் வார்த்தை எப்படி இருக்குதா? அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு. நான் சமீபத்திற்கு மாத்திரமா, அது எத்தனை வசனம்? 23. அதுல இருந்து வாசிக்க பார்க்கலாம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு
மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ. எதை நிரப்புறவரா? இந்த வார்த்தை அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்களேன். நான் வானத்தையும் பூமியையும். இதை நீங்க ஒரு 5 தடவை அப்படி ஒரு 10 தடவை அப்படி உள்ளத்துல பேசி பாருங்களேன். அப்படியே நம்ம உள்ள என்ன செய்யப்படும் தெரியுமா? நிரப்பப்படும். அல்லேலூயா. சாப்பிட்டா தாங்க டேஸ்ட் தெரியும். என்ன தெரிஞ்சு என்ன பண்ணாதான் தெரியும். நான் கதறினது எதுக்கு கதறி இருக்கேன் தெரியுமா? நீங்க எதற்கு கதறினீங்களோ இல்லையோ, நல்லா வசனம் இல்லாம கதறி இருக்கேன். தயவு செய்து உங்க வார்த்தை எல்லாம் இல்லைன்னா நான் செத்து போவேன்னு அழுத நாட்கள் யாரும். எனக்கு எது கொடுக்குறீங்களோ இல்லையோ, எனக்கு எது வேணும், வார்த்தை வேணும் அழுது இருக்கிறேன். ஆனா நீங்க எதுக்கு எழுதிருப்பீங்க? சொந்த கதையும் சோ கதையும் சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? அழுதிருப்பீங்க. அப்படித்தானே? நான் வானத்தையும் பூமியையும். இந்த ஒரு வார்த்தை நீங்க அப்படியே அசை போட்டு பாருங்களேன். போகும்போது அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யும் தெரியுமா? கொழுந்து விட்டு எரியுங்க. வார்த்தையை ருசித்து பார்த்தோன்னா கர்த்தர் நல்லவர் என்பது என்ன செய்யணுமா? எத்தனை பேர் ருசித்து இருக்கீங்க? நிறைய பேர் பிரச்சனை தான் எவ்வளவு மோசமானது நாங்கள் ருசித்து என்ன செய்திருக்கிறோம். என்ன நிறைய பேர் சொல்றது தெரியுமா? வயிற்று வலியும் தலைவலியும் எனக்கு வந்தாதான் தெரியும் பாஸ்டர். ஏன்னா அதை மட்டும் ரசித்து என்ன செய்யுது? குடிக்கிறது. அளவு யார் பிரச்சனையை குடிக்க சொன்னதுன்னு கேட்கிறேன். தேவ வார்த்தையை குடிக்க சொன்னா எதை குடிக்கிறாங்க? சொந்த கதையும் கதையும் அப்படி ருசித்து குடிக்கிறாங்க. என்ன பண்றது? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சொப்பனம் கண்டு சில ஆட்கள் எதுக்கு எடுத்தாலும் சொப்பனம் சொல்லிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சொப்பனம் சுந்தரி அப்படின்னு மாதிரி. சரிதானே? வசனம் இல்லாத ஆட்களுக்கு அப்படிதான் நிறைய என்ன செய்யும் வரும். சரி வாசிங்க. பாருங்க, என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவின் நாமத்தையே மறந்துட்டாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் கடவுள், எதுக்கு எடுத்தாலும் என்னது, எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றது? கடவுள் இல்லைன்னா ஆண்டவர். இப்படின்னு சொன்னேன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. வாழ்க்கையில எந்த மாற்றமே என்ன செய்யாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒண்ணும் நடக்க போறது இல்லை. இயேசுவின் நாமத்தை என்ன செய்ய பண்றாங்க? மறக்க பண்ணுகிறார்கள். தயவு செய்து சொல்றேன், இயேசுங்கிற நாமத்தை சொன்னா மட்டும்தான் நீ ரட்சிக்கப்படவே. ஏன்னா அவருடைய நாமம் நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறக்க பண்ணது போல சிலர் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட ஜெபம் பண்ணாலே பாத்தீங்கன்னா பாஸ்டர் நான் ஒரு சொப்பனமும் கண்டேன். சரிதானே? அது வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தமே செய்யாது. ஆனா அவங்களுக்கு மட்டும் புதுசா வருது. நானும் தான் உட்காந்து பாக்குறேன். எனக்கு ஒரு சொப்பனம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குதுப்பா. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆட்களுக்கு இதை மாத்துறதுக்கே நமக்கு நேரம் என்ன செய்யுது? சரியா போகுது. வசனம் உள்ளத்துல இருக்கும் பார்த்தா சொப்பனம் தான் உள்ளத்துல என்ன செய்யுது? பக்கத்துல எப்படி கிளம்பி சொப்பனம் இருக்குதா இல்ல வசனம் இருக்குதா அல்லது சொந்த கதை இருக்குதா? நிறைய பேருக்கு இந்த கதை தான் இருக்குது. அதனாலதான் கத்தை நடத்த முடியல. என்ன நடத்த முடியல? கத்தை நடத்த முடியல. அடுத்து வாசிங்க. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது பதர் தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் அது என்னதாங்க? பதர். இது எதுக்கு முன்னாடி நிக்க முடியாது? கோதுமைக்கு முன்னாடி. ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா பதறிக்கு பறந்து ஓடி போயிருக்கான். நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க? பதரை பார்த்துட்டு ஓடுற கூட்டம் நிறைய இருக்குது. பக்கத்துல அப்படி சொல்ல, பதரை பார்த்து ஓடுற கூட்டமா இல்ல பதரை மிதிக்கிற கூட்டமான்னு கேளுங்க. வசனம் இருந்தா தானே மிதிக்க.
வசனம் எடுத்தாலே அப்படி 3ஆம் வானத்துக்கு உடனே போயிருக்கும் பாஸ்டர். எந்த வானத்துக்கு போயிருக்கும்? நீங்க எல்லாம் வந்து நல்ல ஆட்களா அப்படிங்கிறது எப்ப டெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், நான் சொல்றது செஞ்சு பாருங்க. நைட் 9 வரைக்கும் உட்காந்து பைபிள் வாசிக்கணும். எத்தனை மணிக்கு? அல்லது 10 மணிக்கு உட்கார்ந்து என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கும் போது எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்க வந்து கற்பாறையின் மேல் என்ன போட்டப்பட்டவர்கள் சொல்லுங்க. ஆமா, இல்லன்னா நீங்க யாரு? தூக்கம் வந்தோடனே உடனே ஓடி போயிருந்தீங்க. சரிதானே? நம்மளை சரி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. ஆனா வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ பாஸ் சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா சரி பண்ணுங்க. வந்துருச்சுன்னா என்ன பண்ணுங்க? சரி பண்ணுங்க. நைட்டு வசனத்தை என்ன செய்யணும்? இருதயத்துல என்ன செய்யணும்? ஒரே வசனத்தை திரும்ப 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 வாசித்து என்ன செய்யணும்? ஆசைப்படணும். அவங்களும் மெசேஜ் கேட்டேன், அவர்கள் பாடலை கேட்டேன். சில ஆட்கள் எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சொல்ல தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது, ஒரு வசனம் தெரியாது. இந்த பப்பெல்லாம் சாத்தாங்கிட்ட வேகவே சொல்லுங்க. சில ஆட்கள் எதுக்கு எடுத்தாலும் சூத்திரம். ஆனா வசனம் இருக்கான்னு கேட்டா என்ன செய்யாது. நான் பார்த்த வரையிலும் இந்த அறவேக்காடு தான் வந்து வெளியே வந்து என்ன செய்யுது அப்படின்னா, வெளியே வந்து நல்லா செபிக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது, மற்றவங்க முன்னாடி சோத்திராடுறது. வீட்டில் சோத்திரம் சொல்ல மாட்டாங்க. எங்க சோத்திரம் சொல்றது? சிலர் என்கிட்ட ஜோம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஏன்னா பாஸ்டர் ஜோம் பண்ணுறது தானே ஃபோன் பண்ணேன். வேற எதுக்கு உனக்கு ஜெபம் பண்ணும்போது நீ அந்நிய பாஷை பேசுற? எதுக்கு நான் ஜெபம் பண்ணு கேட்கிறேன். இதெல்லாம் என்ன ஆட்கள் குறை கூட என்ன செய்யுமா? கூத்தாடுமா. ஏன்னா அவங்க லைஃப் கிறிஸ்டி எடுத்தீங்கன்னா பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. ஆனா பேச ஆரம்பிச்சு எதுல பேசுறது? இந்த ஆத்துமாக்களை என்ன செய்யறது? யோசித்து பாருங்க. தயவு செய்ய சொல்ற தேவ பிள்ளைங்க, உங்க இருதயம் தேவ வார்த்தையினால் என்ன செய்யப்படணும்? இதுதான் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர். வேதத்தை என்ன செய்யணும்? இரவு பகலும் தியானிக்கணும். என்ன செய்யணும்? தியானிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் வழி நடத்துவதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள. ஆனா நிறைய பேர் வாசிக்கிறது கூட கிடையாது. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி அதை கைகொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான் என்று போட்டது. வேதத்தை நீங்க தியானிக்கும் போதுதான் நீங்க வேத வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. வேதத்தை என்ன செய்யும் போது? தியானிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனம் வந்து ஏட்டு சுரக்க அப்படியே சும்மா அப்படி வச்சிருக்க கூடாது. அதை இருதயத்துல என்ன செய்யணும்? அசை போட்டீங்கன்னா அந்த பலனை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையை தனிப்பட்ட விதத்துல தினமும் ஒரு மணி நேரமாவது வேதத்தை என்ன செய்யுங்க? வாசித்து தியானம் பண்ண பழகுங்க. வேதத்தை நீங்களா படிங்க. எனக்கு கற்றுத்தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. வேத வசனம் இருதயத்துல கொண்டு விட்டு என்ன செய்யணும்? எரியணும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்தானா? பக்குவப்படுத்த. எல்லாரும் அந்த வசனத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே எஸ்ராவை போல இருதயத்தை வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அந்த கட்டளைகளின்படி கைகொண்டு நான் உபதேசிக்கத்தக்கதாக இருதயத்தை பக்குவப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா முதல்ல வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தை எத்தனாம் பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். 597. எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். சில தேடிட்டே இருக்கிறாங்க. 597 எடுத்தாச்சா? வாசிங்க பார்க்கலாம். ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும். எல்லாரும் அந்த வசனத்து மேல கை வச்சு, ஆண்டவரை இப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாருன்னு கேளுங்க பார்க்கலாம். சோமனுங்க பார்க்கலாம். பரலோக தகப்பன இயேசுவின் நாமத்தை நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ராவை போல ஆண்டவரே வேதத்தை நாங்க கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உமாக்கு சோதரம், உமாக்கு சோதரம், உமாக்கு சோதரம், உமாக்கு சோதரம்.
உமக்கு சுதந்திரம். ரீபா ஷாக்க கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும்பா, அதன்படி செய்யணும்பா. இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்கள் உபதேசிக்கணும்பா. என் இருதயத்தை பக்குவப்படுத்த எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப மோசேயை பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலில் இருக்கிறத கலட்டி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமான இடம் எதுன்னா, உன் தேவ பர்வதமாகி ஓரேப் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்க ஓரே பர்வதம் மட்டும் அப்படின்னு 12ஆம் வசனம் பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு என்ன செய்வீங்க? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதின் நோக்கம் என்ன, ரட்சிப்பதின் நோக்கம் என்ன? தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிற பழக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். உங்களால ஆராதிக்க முடியல, உங்களால ஜெபிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்துல நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? அடிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எகிப்தில் உள்ள அசுத்த ஆவிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், மனம் அடிவடைந்தார்கள். என்ன அடைந்தாங்க? நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு மனம் அடிவாயிருக்கீங்க அப்படின்னா உங்களை அசுத்தாவிகள் என்ன செய்திருக்கு தெரியுமா? அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு அந்த மனம் அடிவில் இருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறா? ரிலீஸ் பண்ண போறார். 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யெகோவா என்ற நாமத்தில் இன்னும் அறியப்படலை அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டலினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. எகிப்தியர் சுமத்தின சுமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு? ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த உலக வேலையில நீங்க உழைச்சு ஓடா போய் சரிதானே, அதனால சிலர் தேவனை ஆராதிக்க முடியாம ஜெபிக்க முடியாம அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் எகிப்தின் ஆவி. இது என்ன ஆவிங்க? இவங்களால ஜெபிக்க முடியாது. இவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்படியே வந்து டயர்டா உட்காந்துருப்பாங்க. ஜெபிக்கன்னு உட்காந்தா 3ஆம் ஆனதுக்கு டகான்னு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. பைபிள் வாசிக்க உட்காந்து எங்க போயிடுவாங்க? டகான்னு போயிடுவாங்க. வேலை நமக்கு அவசியம்தான். ஆனா வாழ்க்கையே வேலையா இருந்துச்சு அப்படின்னா அந்த அசுத்த ஆவிகள், எகிப்திய ஆவிகள் உங்களை என்ன செய்து அடிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த பிரகாரமாய் மோசே இஸ்ரவேல் புத்திரனுக்கு சொன்னார். அவர்களோ மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு என்ன செய்யறாங்களா? நிறைய வேலைகளை நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள மனம் அடிவு உட்கார்ந்துருக்கும். பார்த்திருக்கீங்களா? வேலை பார்த்து வீட்டுல அந்த வேலை இந்த வேலை என்ன பண்றது பாஸ்கர்? வீட்டுல காலையில பிள்ளைகளை கிளப்ப வேண்டி இருக்குது, கணவனார் அனுப்ப வேண்டி இருக்குது, அது செய்ய வேண்டி இருக்குது, செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்தி ரொட்டேஷனா பாத்தீங்கன்னா இதே தான் நம்ம பல வருடமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால நிறைய வேலைகளை நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேவனையும் தேவ வார்த்தை விசுவாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, என்ன செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனம் அடிவாக்குகிற ஆவியின் கட்டிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரிலீஸ் பண்ண போறார். அல்லேலூயா. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுடைய தந்திரம் உங்களை மனம் அடிவாக்கி விட்டால், என்ன மடிவாக்கி விட்டால்? வேலையை கொடுத்து, பல பிரச்சனைகளை கொடுத்து, பல போராட்டங்களை கொடுத்து உங்களை மனம் அடிவாக்கி உங்களை சோர்வுக்குள்ளாக்கி விட்டால் நீங்கள் தேவனை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. அதுலயும் பல வருஷமா சில பிரச்சனைகள் கண்டினியூவா தொடருது அப்படின்னா நம்மளால விசுவாசிக்கவே
முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பல வருடமா உன் வாழ்க்கையில தொடர்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவு தருகிறார். அல்லேலூயா. பல ஆண்டுகள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, நீங்க பைபிள்ல பிற வாசித்துக்கோங்க, நமக்கு நேரம் இல்லாதனால 10 விதமான வாதைகளை கர்த்தர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். எத்தனை வித வாதைங்க? 10 வித வாதைகளை ஆண்டவர் செய்கிறத நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 வித ஜட்ஜ்மெண்ட்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை அடிமைப்படுத்தின அசுத்தாவின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். முதலாவதாக ரத்தம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவாரு, நீ பார்வோன்ட்ட போய் பேசு, இந்த ஜனங்களை ஆராதனை செய்யும்படிக்கு நீ விடுவிக்கணும். அப்படி விடுவிக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, முதலாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் என்று சொன்னால், உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரை அனுப்பித்து, எகிப்தின் மந்திரவாதிகளும் தாங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தடைகளை நீக்குகிற இயேசு உன் பக்கத்துல வர்றாரு. உனக்கு விரோதமா என்னென்ன மந்திரவாத ஆவிகள் செயல்படுதோ அதுக்கு இன்னைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். மந்திரவாத ஆவிகளை நீ உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு கர்த்தர் உன் கூட இருந்து அதை முறியடிக்க போகிறார். எப்படி மோசேயுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோல்களை முழுங்கி போட்டதோ, உன் வாழ்க்கையில பின்தொடர்கிறதான பில்லி சூனிய ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், உன்னை அடிமைப்படுத்தின ஆவிகள், சந்ததியாக வாழ்க்கையில போராடின ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஆவிகள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது இந்த செய்தி முடிவுல பார்ப்பீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல தான் வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. முதலாவதாக கர்த்தர் செய்த அற்புதம், நைல் நதியை ரத்தமா மாத்துறாரு. அது 7ஆம் அதிகாரம் 17, 18 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எகிப்தின் ராஜா நைல் நதியில நிற்கிறாரு. நைல் நதி அவங்க தெய்வமா வணங்கினாங்க. ஏதாவது வணங்கினாங்க? தெய்வமா. ஏன்னா இந்த பிசாசுகள் தான் அந்த ராஜா மூலமாக ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. இன்றைக்கு உலகத்துல நம்மளை சுத்தி எத்தனையோ அசுத்தாவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. இவைகள் நாம் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு என்ன செய்து அப்படின்னா நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த நைல் நதி ஆவிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனை குறிக்கும். அவங்க வணங்கின தேவன். அவங்க நைல் நதியை தெய்வமானாங்க. அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன பேருன்னா ஆபிக் என்று சொல்லக்கூடிய தெய்வம். அது மேல தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு முன்னாடி போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் செயல்படின பிசாசுக்கு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த அசுத்தாவிகள் கட்டப்பட போகிறது. அதுக்கு முடிவு வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் தவளை என்ற அற்புதத்தை செய்யறத பார்க்கிறோம். அது நீங்க அதே 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். இது தவளை என்பது தவளை தலையோட கெனட் என்று சொல்லக்கூடிய தேவிக்கு அவங்க அதையும் அந்த தவளையும் ஒரு தெய்வமாக தான் வணங்கினாங்க. அது கெகனெட் என்று சொல்லக்கூடிய தேவி. அந்த தேவிக்கு பேர் என்ன பேருங்க? கெகனெட். அந்த பிசாசு மேல தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன செஞ்சது? இறங்கி வந்தது. இவங்க வாழ்க்கைக்கு அடிமைத்தனம் என்ன செஞ்சது? ரிலீஸ் ஆனது. இப்ப இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதான அந்த நைல் நதி என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கும். அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு நீக்குகிறது நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தவளை ஆவி என்பது அது பொய்யின் ஆவி. அது என்ன ஆவிங்க? பொய்யின் ஆவி. பொய்யின் ஆவியின் கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்றதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேன்களை பார்க்க முடியும்.
இது வந்து பூமா தேவிக்கு ஆகிய சேபுக்கு எதிரானது. சேபு அப்படின்னு ஒரு பிசாசை அவங்க வணங்கினாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை வந்து தெய்வமா வணங்குறாங்க. இன்னைக்கும் மக்கள் நம்ம உலகம் முழுவதும் நம்ம இந்திய மக்களே பூமியை வந்து என்னதான் வணங்குறாங்க, தெய்வமா வணங்குறாங்களா இல்லையா? அப்ப பூலோகத்துல நமக்கு விரோதமா செயல்படுகிற அசுத்த ஆவிகள் மேல கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவைகளுக்கு முடிவை கொண்டு வருகிறார். நான்காவதாக கொள்ளை நோய். அது 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்க முடியும். இந்த கொள்ளை நோய் என்பது ஏபிஎஸ், ஐசிஎஸ், ஓசிரியஸ், இப்படி இன்னொன்னு காத்தோர் ஆகிய காளை தேவர்களுக்கு எதிரானது. காளையை வந்து தெய்வம் வணங்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆட்கள் காளை என்ன செய்யறாங்க? மாநிலங்கள்ல காளையை வந்து தெய்வம் வணங்கல அப்படின்னா அதுதான் ஹோமியமா கும்பிடலாம், அது கரியா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களா ஏத்துறதை நீங்க பார்ப்பீங்க. அதுல 4 பிசாசங்கள் இருக்குது. அவைகள் மேல என்ன வருது அப்படின்னா கொள்ளை நோயை கொண்டு வந்து கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்தார், கொண்டு வந்தார். அப்ப நமக்கு விரோதமாக இன்றைக்கு பின்தொடர்கிற இந்த ஆவிகளுக்கெல்லாம் என்ன செய்ய வரப்போகுது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அல்லேலூயா. அதாவது அடுத்ததாக பாத்தீங்கன்னா 4வது வந்து வண்டுகள். ஆமா, அது 8ஆம் அதிகாரம் 21 வருது. சரிதானா? அது வண்டு வடிவில் இருக்கிற சிருஷ்டி தேவன். அது வந்து கெப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனை குறிக்குது. 5வது கொள்ளை நோய். 6வது கொப்பளங்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாக்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா தைப்போன், நேயிட் ஆகிய தேவர்களுக்கு எதிரானது. இது எல்லாமே தேவன் மோசே மூலமா என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த பிசாசுகளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா உனக்கு விரோதமா என்னென்ன ஆவி போராடுதோ அது இன்னைக்கு முடிவுக்கு வருது. அல்லேலூயா. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன தர போறாரு? ஜெயம் தர போகிறார். 7வது கல்மலை 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது இயற்கை வழிபாட்டுக்குரிய தேவர்களுக்கு எதிரானது. 8வது வெட்டுக்கிளிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது செராபியஸ் தேவிக்கு எதிரானது. 9 காரிருள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சூரிய தேவனை இவங்க ஆராதிக்கிறாங்க. அது ராவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிசாசு பேர் வச்சிருக்காங்க. ராவு சூரிய தேவனான ராவுக்கு எதிரானது. அடுத்து பாருங்க 10வது முதல் பேர் சங்காரம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபத்தில் உதவாத அனைத்து பொய் தேவர்கள் மேலும் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அப்ப இதுல இருந்து என்ன குறிக்குது அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா நீ என்னை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு எந்தெந்த எகிப்திய ஆவிகள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ நீ என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா நான் இன்னைக்கு விடுதலை தருவேன் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள் தெரியுமா? முறையிட்டது. தேவ சமூகத்தில் வந்து என்ன செஞ்சதான் எட்டனது. அப்ப நீ கூப்பிடணும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும், இறங்கும். நான் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு என் வாழ்க்கையில் பின்தொடர்கிற எல்லா அசுத்தாவியின் போராட்டத்திலிருந்து எனக்கு என்னைக்கு என்னதாங்க விடுதலை தாங்கன்னு கேட்கணும். அதே போல 12ஆம் அதிகாரம் 21 இருந்து 27 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலை கால்களின் மேல் என்ன செய்யப்பட வேண்டும், பூசப்படணும். அப்ப 2 காரியம் செய்யும் போது கர்த்தர் விடுதலை தருகிறார். முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடணும். 2வது ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதான் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் மேல் நீங்க விசுவாசத்தை வைத்து அதை அறிக்கையிடுகிற பொழுது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அடிமைப்படுத்தின எல்லா ஆவியின் கட்டிலிருந்தும் நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை என்ன செய்வேன், செவைப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாத்தான் நிறைய வேலைகள்ல அநேகருடைய வாழ்க்கையை எப்படி ஆக்கிருந்தான் அப்படின்னா கோணலும் மாறுபாடுமா மாத்திருந்தான். எப்படி மாத்திருந்தான்? நிறையவருடைய ஜீவியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்தம் இல்லாம அசுத்தம் உள்ளவர்களா மாறிடுவாங்க. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு காலத்துல கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஒரு காலத்துல உண்மையா தேடி இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க ஜீவியத்தை எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுதும் கோணலும் மாறுபாடுமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி விடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். உன்னை பின் தொடர்ந்து வருகிற சர்ப்பத்தின் ஆவிகள் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் அதை எப்படி கடலின் ஆழத்திலே கர்த்தர் மூழ்கடித்தாரோ இன்றைக்கு முடியடிக்க போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஒரு விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. தயவு செய்து விசுவாசத்தோடு எனக்கு விடுதலை வேணுங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். இப்ப நாம உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். தடைகளை நீக்கப்படுகிறவர். முதலாவது தடை மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன தடைனா எகிப்திய ஆவிகள்.
எகிப்திய ஆவிகள் தான் என்ன? உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், உன்னை பின்தொடர்ந்து வருகிற அசுத்த ஆவிகள், நீ தேவனுக்கு எழும்ப முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், இவைகளுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்னோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்திரம்பா, சோத்திரம்பா, சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய ரத்தத்தினால கழுவுங்க, உம்முடைய வார்த்தையினால கழுவுங்க, உம்முடைய ஆவியினால கழுவுங்க, உம்முடைய நாமத்தினால கழுவுங்க. அப்பா நம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏன் நான் உண்மை ஆராதிக்க கூடாதபடி, விடுதலையோடு மக்கள் எழும்ப கூடாதபடிக்கு என் வாழ்க்கையை குடும்பத்துள்ள நபர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா எகிப்திய அடிமைத்தனத்தின் ஆவியின் கட்டிலிருந்து ஏசப்பா இப்ப எனக்கு விடுதலை தாங்க. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இப்பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை பின்தொடருகிற எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்னை பின்தொடருகிற, என் குடும்பத்தை பின்தொடருகிற, என் பிள்ளைகளை பின்தொடருகிற எல்லா எகிப்திய ஆவிகள் மேலும் விக்கிரக ஆவிகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அக்கினி நெருப்பாக இறங்கி அவைகளை சுட்டெரிப்பதாக, அவைகளை சுட்டெரிப்பதாக. இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பா இறங்கி எங்களை பின்தொடருகிற, விடுதலையோடு ஆராதிக்க கூடாதபடி, தேவனுக்கு எழும்ப கூடாதபடி, வேதத்தை தியானிக்க கூடாதபடி, தேவனுடைய வாணி நடத்தலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகள் மேலும், கருணத்திரையின் ஆவிகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அக்கினி நெருப்பாக, அக்கினி நெருப்பாக இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பா இறங்கவையை சுட்டரிப்பதாக, சுட்டரிப்பதாக, சுட்டரிப்பதாக. சாத்தானுக்கு என்ன இருக்கிற சகல உரிமைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பா இறங்கி சுட்டரிப்பதாக. பரம்பரை ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், ஓரின சேர்க்கையின் ஆவிகள், எல்லா அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் மேலும் இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலும், எங்கள் சந்ததிகள் மேலும், என் கணவனாரை வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்கள் மேலும் இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பாக, அக்கினி நெருப்பாக, அக்கினி நெருப்பாக இறங்கி சுட்டரிப்பதாக, சுட்டரிப்பதாக, சுட்டரிப்பதாக. இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். அக்கினி நெருப்பா இறங்கி வருதுங்க, அக்கினி நெருப்பா இறங்கி வருது, அக்கினி நெருப்பா இறங்கி வந்து கர்த்தர் சுட்டரிக்கிறார், கர்த்தர் சுட்டரிக்கிறார். உன்னை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், நுகங்கள் இப்ப முறிக்கப்படுது, இப்ப முறிக்கப்படுது. வெல்கம் ஜீசஸ், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பா இறங்குகிறது, அக்கினி நெருப்பா இறங்குகிறது. மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறு. பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, the fire, the fire, the fire, the fire, the fire, fire. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. Thank you, thank you, thank you, thank you, thank you. உங்களை அடிமைப்படுத்துற எல்லா அடிமைத்தன நுகம் முறிக்கப்படுது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சாத்தானுக்கு இருக்கிற உரிமைகள் கர்த்தருடைய அக்கினி இறங்கி சுட்டரிக்குது, சுட்டரிக்குது, சுட்டரிக்குது. Thank you Lord, 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 thank you Lord. இயேசு இறங்கி வர்றாருங்க, இயேசுப்பா இறங்கி வர்றாருங்க. உண்மையா கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கூப்பிடு. கர்த்தர் உன்னை ரிலீஸ் பண்ணும்போது இறங்கி வர்றாரு. உன்னை அடிமைப்படுத்துற ஆவி, உன் குடும்பத்தை அடிமைப்படுத்துற ஆவி இப்ப இப்ப கர்த்தர் இறங்கி வர்றாரு, கர்த்தர் இறங்கி வர்றாரு. அசுத்தாவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, thank you, thank you, thank you Jesus. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி நெருப்பா இறங்கி வரும், அபிஷேகம் தந்து அபிஷேகம் தந்து வழி நடத்து. உச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. உச்சடி நடுவே தோன்றி நீரே, மோசையை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து
இறங்கி வருகிறார். ஏசப்பா இறங்கி வர்றாரு. நான் உனக்கு முன்னே போன நாளவை செவிப்படுத்துவேன் அல்லவா. உன் வாழ்க்கையில கோலப்படுத்தின அசுத்தாவிகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் குடும்பத்தை கோலப்படுத்தின அசுத்தாவிகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் சந்ததி பெருகக்கூடாதபடிக்கு கோலமாக்கின அசுத்தாவிகள் மேல கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய ஜட்ஜ்மென்ட் இறங்கி வருது. பாவம் செய்ய தூண்டின அசுத்தாவிகள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, thank you, thank you, thank you. வானம் திறக்கப்படுவதாக. பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி, அக்கினி, அக்கினி இறங்குவதாக, சுட்டரிப்பதாக. Thank you, thank you, thank you, Jesus. உங்களுடைய லைஃப்ல காணப்படுற எல்லா மறைந்திருக்கிற அசுத்தாவிகள் மேல கர்த்தருடைய அக்கினி. Thank you, thank you, thank you, thank you, Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் சிலரை கொடுத்து சொல்றாரு, இவங்க இன்னும் என்ன உண்மையா கூப்பிட மாட்டேங்காங்க, நான் எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு கேட்கிறேன். ரிலீஸ் பண்ண விருப்பம் இருக்குதா இல்லையா? நீ இல்லைன்னா அடிமைத்தனத்திலே வாழ போறியா? விடுதலை பெறணுங்கிற ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். உண்மையா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இப்ப கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தர்ற இந்த ரிலீஸ் வந்து இனி இந்த அசுத்தாவி உன்னை நெருக்க முடியாது. கர்த்தர் உன்னை ரிலீஸ் பண்றதை பார்ப்பீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? உன்னை பரம்பரையை தொடர்ந்த ஆவிகள் எல்லாத்துக்கும் முடிவு வருது. எல்லாத்துக்கும் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவிப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். அசுத்தாவிகளால் வந்த எல்லா கோணலான பகுதிகள் இன்னைக்கு செவிப்படுத்தப்படுகிறது. தடைகளை நீக்கப்படுகிறது. நமத்தில் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். வாழ்க்கையில தொடர்ந்த அசுத்தாவிகள் இப்ப ரகசிய பாவம் செய்ய தூண்டின அசுத்தாவிகள், கள்ள தொடர்புகளை ஏற்படுத்தின அசுத்தாவிகள், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில போறாங்க அசுத்தாவிகள். இப்ப தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இறங்கட்டும்பா, இறங்கட்டும்பா. உங்க அக்கினி இறங்கட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்றைக்கு இயேசு மகா ராஜா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில குடும்பத்துல எந்தெந்த பகுதியில எகிப்திய அடிமைத்தனத்தின் ஆவிகள் காணப்படுகிறதோ இன்றைக்கு நிரந்தரமாக பரிசுத்தாவியோட அக்கினி இறங்கி அவைகளை சுட்டரிக்கும்படி ஜெபிக்கிறேன், சுட்டரிக்கும்படி ஜெபிக்கிறேன், சுட்டரிக்கும்படி ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் கர்த்தருடைய அக்கினி இறங்கி சுட்டரிப்பதாக. இயேசுவின் ரத்தம் அக்கினி நெருப்பா இறங்கியவைகளை சுட்டரிப்பதாக. சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரண்கள் பரிசுத்தாவியானவர் அக்கினி நெருப்பா இறங்கி அவைகளை நிர்மூலமாக்குவீராக, நிர்மூலமாக்குவீராக, நிர்மூலமாக்குவீராக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. எல்லா கோட்டை சுவர் இடிந்து விடுது, இடிந்து விடுது. தேங்க்யூ, தேங்க்யூ. அஸ்திவார நிர்மூலமாகுது, அஸ்திவார நிர்மூலமாகுது. கர்த்தருடைய அக்கினி, the fire, the fire, the fire, the fire, the fire, the fire, the fire. Thank you, thank you, thank you, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. The fire, touch the Holy Spirit, the fire. நெருங்கி போய் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் deliverance in the name of Jesus. இயேசுப்பா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சொல்கிறேன். இன்று கண்ட ஈர்த்தேனை இனி என்று நீ காண மாட்டேன். கர்த்தருடைய விடுதலை ஆக்குகிறார். குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யா விடுதலை ஆகுகிறார். பரிபூர்ண விடுதலை கர்த்தர் தருகிறார். டெலிவரன்ஸ் பண்றாரு. கர்த்தர் விடுதலை தர பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். இயேசுப்பா, நம்ம ஒவ்வொரு நபர்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நான் உனக்கு முன்னே போய் செவிப்படுத்த வார்த்தைப்படி கர்த்தர் செவிப்படுத்துவதற்கு நன்றி. எல்லா அடிமைத்தன கண்டிருந்து கர்த்தர் விடுதலை தருவதற்காக தடைகளை நீக்கி போடுகிறதுக்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளியூர் இருக்கிறவங்க முன்னாடி வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. போகும் பொழுதே தடைகளை நீக்கி போடுகிறவர் அந்த வார்த்தை கொஞ்சம் அசை போட்டுக்கிட்டே என்ன செய்யுங்க,